ஆ வணக்கம் சார். ஓகே. ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில் தான். சரிங்க. டாக்ஸஸ் ரிலேட்டட் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. தென் அந்த பெனிஃபிட்காக ஏடிசிக்காக ELSS கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. எனக்கு மெயினா என்ன டவுட்னா, நான் ஆல்ரெடி சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெகுலர்ல மட்டும்தான் பண்ணுவோம், டைரக்ட் பிளான்ல பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலி ரெண்டுக்கும்? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வரும்போது அது எங்க எனக்கு காஸ்ட் கட்டிங் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் தான். ஓகே ஓகேங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்க டாக்ஸ் சேவிங் கேக்குறீங்க இல்லைங்களா? டாக்ஸ் சேவிங் கேட்கும்போது ELSSன்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. அதுல நிறைய கேட்டகரி இருக்கு. அதுல வந்து டாக்ஸ் சேவிங் பர்பஸ்க்குன்னு வந்தோம்னா ELSSங்க, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இதுக்கும் மத்த கேட்டகரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மத்த கேட்டகரி வந்து நீங்க வந்து எனி டைம் நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம், லாக்இனே கிடையாது. இது 3 இயர்ஸ். இதுக்கு 3 இயர்ஸ் லாக்இன், அவ்வளவுதான். அதான் டிஃபரன்ஸ். அப்போ வந்து நம்ம வந்து டாக்ஸ் சேவிங்க்கு நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ்ல பண்ணுவோம் இல்லைங்களா? இப்ப ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல போடுவோம், இல்ல வந்து வேற ஏதாவது சுகன்யா சம்ருதி யோஜனா அந்த மாதிரி இதுல பண்ணும்போது செக்ஷன் 80C நம்ம இதுலயும் பண்ணிக்கலாம், அப் டு 1,50,000. ஓகே. இப்ப நான் வந்து ஒரு PPFல போனோம்னா 7ல இருந்து 8% எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்களா? ஆமா. அது வந்து நமக்கு வந்து அந்த டாக்ஸ் டிடக்ஷனுக்காக பண்றது. சேம் திங் இங்க பண்ணோம்னா நம்ம வந்து இங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அட்லீஸ்ட் ஒரு 12% வைக்க முடியும். 15% ஹிஸ்டாரிக்கலா கொடுத்தாலும் ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு மைண்ட் செட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 12% வச்சு ஒரு கால்குலேஷன்ல பாத்துக்கலாம். இதுலயும் நம்ம டாக்ஸ் சேவிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 பிளான் இருக்குங்க. எந்த ஒரு இப்ப நம்ம வந்து நிப்பான் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், இல்ல வந்து பராக் பாரிக் எடுக்கிறோம், இல்ல வந்து ஆதித்ய பிர்லா எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஎம்சியுமே அவங்கவுங்க டாக்ஸ் பிளான் வச்சிருக்காங்க. ஓகே. அப்போ அதுல இருந்து நம்ம யாருன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் நல்லா இருக்காங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கலா நல்லா கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சூஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு பர்டிகுலர் ஏஎம்சியை சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க. அந்த பர்டிகுலர் ஏஎம்சில போனீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு, டைரக்ட், ரெகுலர். இப்ப டைரக்ட் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கமிஷன் பே பண்றாங்க இல்லைங்களா, அத வந்து எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஓகேங்களா? அப்போ இது வந்து 2 இது சஜஸ்ட் பண்றது. எங்களை மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் பிளான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, RIன்னு சொல்லுவாங்க, ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபீ மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு டைரக்ட் பிளான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா? இது ரெண்டுத்துல என்ன டிஃபரன்ஸ்னா, எங்களுக்கு வந்து நீங்க பே அவுட் கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு ஏஎம்சி பே பண்ணிடும். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிப்பான் இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து டைரக்டும் இருக்கு, ரெகுலரும் இருக்கு. ரெண்டுக்கும் நான் வந்து டைரக்ட்ல ஒரு 500 போடுறேன், ரெகுலர்ல 500 போடுறேன்னு வச்சுக்கோங்க. கண்டினியூஸா போடுறேன், ஒரு 2 இயர்ஸ் போட்டுட்டு எனக்கு ரிட்டர்ன் வரும்போது எதுல எவ்வளவு வரும் அப்படின்னு கேக்குறேன். கரெக்ட். இப்போ வந்து இந்த நம்ம எங்க கிட்ட கொடுத்ததுல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 5 இயர்ஸ் வந்து எங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 12% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து டைரக்ட் பிளான்ல அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 1% இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்ததுன்னா 13% அதுல கிடைச்சிருக்கும். ஓகே. ஓகேங்களா? அப்ப 13க்கு மைனஸ் 12ன்னு வரும். ஆனா இதுல ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த NAV இந்த டிஃபரன்ஸ்ன்றது வேரியிங் காஸ்ட்னு சொல்றேன் நான், ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸட் காஸ்ட் கிடையாது. ஆமா. என்ன ரீசன்னா, நிறைய அவங்களுக்கு அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு வந்து நிறைய காஸ்ட் வர அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, சின்ன ஏவிஎம்மா இருக்கும்போது மேனேஜ் பண்ணும்போது பெரிய காஸ்ட் ஆகும். அதே வந்து நிறைய இன்ஃப்ளோ நிறைய இருக்குதுன்னா அந்த 1%ன்றத 0.9, 0.8, 0.7 கொண்டு வருவாங்க. ஓகே. அப்போ இது ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருக்காதுன்னு உங்களுக்கு நான் என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு சொல்றதுக்கு. இது இன்னுமா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பாயிண்ட் நம்ம பேசுறோம் இல்லைங்களா, இந்த 1% டிஃபரன்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, நார்மலா வந்து ஒரு டாக்ஸ் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 10 டாக்ஸ் ஃபண்ட் இருக்கு. ஓகே. ஓகேங்களா? அந்த 10 டாக்ஸ் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மரும் இருக்காங்க, ஆவரேஜ் பெர்ஃபார்மரும் இருக்காங்க, பாட்டம் பெர்ஃபார்மரும் இருக்காங்க. ஓகே. அந்த பாட்டம் பெர்ஃபார்மருக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10% டிஃபரண்ட் வரும். 10%. ஒரு ஆவரேஜ்க்கும் பாட்டமுக்கும் எடுத்துட்டீங்கன்னாவே வந்து ஒரு 3-4% டிஃபரன்ஸ் வரும். ஓகே. ஓகேங்களா? இப்ப நம்ம பேசுற காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1%. அத வந்து மேக்ஸிமம் எண்ட்ல சொல்றேன் நான். ஓகே. இப்ப நாங்க யாருக்காவது சூஸ் பண்ணணும்னா கூட எது ஹையஸ்டா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டோம் நாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு டிஃபரன்ஸ் நாங்க எப்படி பார்ப்போம்னா, இப்போ ஒரு 10 ஏஎம்சி இருக்கு, 10 ELSS ஸ்கீம்ஸ் இருக்குன்னா அதுல வந்து யார் வந்து கன்சிஸ்டன்டா பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஓகே. ஓகேங்களா? அப்போ அதை சஜஸ்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு 2-3 இயர்ஸ் அவங்க வந்து டிராவல் பண்றாங்க. 2-3 இயர்ஸ் டிராவல் பண்ணும்போது இன்கேஸ் அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ண போறது இல்லை போர்ட்ஃபோலியோல.
ம். ஒரு 4th இயர் 5th இயர் வந்து ஒரு வேலை சரியில்லை, நமக்கு வந்து ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா நாங்க வந்து இது வேண்டான்ற மாதிரி சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். மேபி அப்படியே ஹோல்டுல வைக்க சொல்லலாம், இல்லைன்னா மாத்த சொல்லலாம் இன்கேஸ் தேவைப்பட்டாதான். சரிங்க. மாத்துறதுன்னா நீங்க எப்படி ரெகுலர்ல இருந்து டைரக்ட் மாத்த சொல்லுவீங்களா இல்ல பிளஸ் ஸ்கீமே வேற இடத்துக்கு சொல்லுவீங்களா? இல்ல 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 எப்படி சொல்லுவோம்னா, நீங்க இப்ப இருக்கிறது, இப்ப நீங்க வந்து நிப்பான்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க, நிப்பான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே. இருக்கு, செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னா நாங்க எந்த சேஞ்சஸும் சொல்ல மாட்டோம். ஒருவேளை ஓகே. ஏதோ ஒரு ரீசனுக்கு வந்து அண்டர் பெர்ஃபார்மிங்கா இருக்குதுன்னா ஃபர்தரா போறத வந்து நீங்க வந்து ம். ஐசிஐசிஐ லாங் டர்ம் இக்விட்டி அவங்களோட டாக்ஸ் வரும், இல்ல வந்து ஆதித்ய பிர்லா இல்லைன்னா பராக் பாரிக் டாக்ஸ் வரும், ஏதோ ஒரு ரீசனுக்கு அது இதுல நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் இனிமே ஃபர்தரா போறதுன்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அது உடனே ஓகே. நம்ம ஓகே. சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏஎம்சி மட்டும் நம்ம ஃபர்தரா போறதை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம், இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். இல்ல நமக்கு ஒரு இல்ல ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு இது எடுக்கணும்னு இருந்த மாதிரி தான் அவங்களுக்கு எப்படி டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா எப்படி எடுக்கலாமோ அந்த மாதிரி எடுக்கலாம். ஆமா. ஓகேங்களா? இதே வந்து டைரக்ட் பிளான் சஜஸ்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிளாட் ஃபீ மாடல், ஃபீ ஒன்லின்ற மாதிரி அட்வைசர்ஸ் இருக்காங்க செபில. அதுக்கும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுங்க. இப்ப நான் கூட அதுக்கு எலிஜிபிள் தான். ஆனா ஓகே. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எங்க மாடல் எடுத்திருப்பாங்க. என்னன்னா அந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் HNI கிளையன்ஸுக்கு சூட்டபிளா இருக்கும். 1 crore மேல crores and crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1%ன்ற மாதிரி சார்ஜ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா வந்து செபி வந்து அலோன்ஸ் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி இயர்லி வந்து நீங்க வந்து ஒரு 1,25,000 மேக்ஸிமம் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபீயா, ஃபிக்ஸட் ஃபீயா. ஓகே. ஆனா நம்மள வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 10,000 rupees எஸ்ஐபி பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து இயர்லியே ஒரு 1,20,000 தான் பண்ணிருப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு ஆர்ஐ சூட் ஆகாது. அதே மாதிரி நம்ம ஆர்ஐ மாடல் இப்ப இந்தியால வச்சோம்னா கூட எங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க, HNI கிளைண்ட்ஸா. இல்லைங்க, அது ஓகேங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் வந்து இப்போ இந்த இதெல்லாம் சேர்த்து தான் ரெகுலர்ல வருது. அதுக்கு பதிலா நான் டைரக்டா சென்செக்ஸோட இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்ல நிஃப்டி 50 எடுத்தா எனக்கு இந்த காஸ்ட் எல்லாம் வராது இல்லையா, அப்படி கேட்க வரேன். இப்ப நீங்க சொல்றது வந்து பாசிவ் கேட்டகரியில வரும். ஆமா. ஓகேங்களா? அப்ப வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது, ஜஸ்ட் மிரர் பண்ண வேண்டியது, மிரர் பண்ணா போதும்னு வச்சுங்களேன். அது போலாம், இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்க. அதுக்கு வந்து நான் எங்களை மாதிரி ஆளுங்கிட்டே நீங்க கேட்க தேவையில்லை. போட்டோமா அதுல போட்டுடலாம். ஆனா உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஆக்சுவலா போய் பாத்தீங்கன்னாவே தெரியும். ஆல்பா வந்து நிறைய ஃபண்ட் ஹவுஸ் வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்க. எந்த ஏஎம்சி எடுத்தீங்கனாலுமே சொல்றேன் நான், ஒரு HDFC, SBI ஸ்மால் கேப், இல்ல வந்து ICICI, பராக் பாரிக் கேப், அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டகரி எடுத்தோம்னா ஒரு நிறைய ஸ்கீம் சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ல பீட் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்ப வந்து நமக்கு என்னன்னா, நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுறோம்னு வச்சுங்களேன், ஒரு 12% எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதே டைம்லயே வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று ஷேர் பண்றேன் நான் எங்க இன்வெஸ்டர். ஓகே. 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 இதே பீரியட்ல ஒரு லாஸ்ட் 4 years பீரியட்லயே பாத்தீங்கன்னா நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட், நீங்க என்னோட போர்ட்ஃபோலியோ, என்னோட இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோ பாருங்க, அவர் வந்து 18% ஆஸ் ஆன் டேட், இன்னைக்கு டேட்டுக்குங்க. ஓகே. இப்ப இத சொல்லி நான் உங்களை மிஸ்கைட் பண்ண வரல, மிஸ்லீட் பண்ண வரல. அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான். இல்லங்க, எங்களுக்கு ஒரு பிகினரா வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. நான் உங்களுக்கே தெரியும், யூடியூப்ல எங்க எடுத்தாலும் நிறைய இடங்கள்ல யாரும் ரெகுலர் பண்ணாதீங்க, டைரக்ட் பண்ணுங்க, ரெகுலர் ஏன்னு ஒரு விஷயம் கேட்டா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றாங்க. அதுதான் இருங்க, நான் எனக்கு உங்களோட இது புரிஞ்சிருச்சு. இப்ப டைம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். நானு இது என்னன்னா, டைரக்ட் பண்ணோம்னா இந்த 1% மேக்ஸிமமே சொல்றேன். நீங்க இதுக்கு அப்புறம் கூட போய் ரிசர்ச் பண்ணீங்கன்னா கூட நான் மேக்ஸிமம் என்று சொல்றேன். ஏன்னா இப்ப எங்களுக்கே தெரியுங்க, ஏன்னா ஏஎம் இன்க்ரீஸ் ஆக ஆக ஆக்சுவலா எக்ஸ்பென்ஸ் கம்மி பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏன்னா செபியோட ரூல்ஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங். நான் ஏன் தெரியும் கேக்குறேன், இப்போ டைரக்ட் பிளானுக்கும் ரெகுலர் பிளானுக்கும் ஸ்டாக் வைஸும் டிஃபரன்ஸ் கிடையாது, கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஹோல்டிங்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு 2-3 ஃபண்ட்ஸ் பார்த்தேன். கரெக்ட். அப்படின்னும் போது நான் ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்து நான் ரெகுலர் போறதுக்கும் லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்து டைரக்ட் போறதுக்கும் அப்படின்னும் போது எனக்கு அட் த எண்ட் எடுக்கும் போது ரெடீம் பண்ணும் போது எனக்கு இந்த டிஃபரன்ஸ் வரும் இல்லைங்களா? ஆமா 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 ஆமா. அதுதான் நான் கேட்கிறேன். அது என்னன்னா, இப்போ நீங்க ரெகுலர் போறதுனா ஒண்ணும் இல்லைங்க, எங்களோட கைடன்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் ரெகுலர். அதுக்கு எங்களுக்கு பே அவுட் பண்றது தான் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஓகேங்களா? நீங்க டைரக்டா போகும்போது என்னீங்கன்னா ஒரு நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்சி வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 45 ஏஎம்சி இருக்கு. ஸ்கீம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4000 ஸ்கீம்ஸ் இருக்குங்க. ஓகே. ஓகேங்களா? வெறும் ஒரு பர்டிகுலர் ELSS கேட்டகரி மட்டும் எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு 20 ஸ்கீம்ஸ் வரும் ELSSல மட்டும். ஓகே. அப்ப நீங்க நம்ம சூஸ் பண்ணும் ஒரு புதுசா ஒரு பிகினரா இருக்கும்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து ஐடியா. புரியுது. சூஸ் பண்றதுக்கு எங்களால முடியாது, நீங்க சூஸ் பண்ணி கொடுக்கறதால ரெகுலருக்கு போகணும்ன்றீங்க. அதுதான் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம என்ன மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏதாவது மின்ட் நியூஸோ இல்ல வேற ஏதாவது மார்னிங்
அப்புறம் வந்து ஏதாவது ஆமா. ஸ்டார் ரேட்டிங் வச்சு புரியுது. அத வச்சு நாங்க போயிட்டு ஹிஸ்டரி வச்சு போகும்போது மேபி இஷ்யூ வரலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. நான் அது மாதிரி இருக்கு சொல்றேன். நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இண்டிவிஜுவலா பண்றவங்க பாத்தீங்கன்னா நியர்லி வந்து என்டி அந்த மாதிரி சஜஷனுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க போர்ட்போலியோல பாத்தீங்கன்னா 25 ஸ்கீம் 30 ஸ்கீம்னு வச்சிருப்பாங்க. அதுல வந்து இஎல்எஸ்எஸ் கேட்டகரி நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, இஎல்எஸ்எஸ் கேட்டகரியில மட்டுமே 7-8 வச்சிருக்காரு. எதனால அதை வச்சிருக்காருன்னு ரீசன் என்னன்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார் ரேட்டிங்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கும் இல்லைங்களா, அதுல போட்டிருப்பாரு. ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது வந்து நீங்க ஸ்டார் ரேட்டிங் நீங்களே கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். 3 months ஒன்ஸ் அந்த நியூஸ் பேப்பர் வருது இல்லைங்களா, மின்ட் தான் இதெல்லாம் ரொம்ப குவார்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆமா. அது வந்து எவ்ரி குவார்டரே வந்து பாத்தீங்கன்னா வேற செட் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார் ரேட்டிங்ல வந்துட்டு இருக்கும். அப்போ இது ஒருவேளை நம்ம தப்பு பண்றோமா என்ன பண்றோம்னு தெரியாம அதையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு கேட்டகரிங்க. அது மாதிரி ஒரு 7-8 ஃபண்ட் இன்க்ளூட் பண்ணிடுறது இஎல்எஸ்எஸ்லயே. அது இல்லாத ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாம வித்ட்ரா ரிடீமும் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே போட்டதுல பண்ணிட்டு இது நல்லா இருக்குன்னு போட்டுருவாங்க. ஓகேங்களா, இந்த 2 கேட்டகரி பண்ற மிஸ்டேக்ஸ்ல காமனா இந்த 2 தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு ரிடம்ஷன் பண்ணிடுறது, இல்லன்னா வந்து ஆட் பண்ணிட்டே போறது. இந்த 2த்துலயுமே இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இது வந்து தெரியாம அந்த காஸ்ட் வைஸ் தெரியாம அவங்களுக்கு லூஸ் ஆகுதுன்னு சொல்றேன் நான். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7% கிட்ட போயிடும். ஓகே. அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 18%. அதாவது நீங்க சொல்றது பாக்கும்போது எங்களை விட அந்த உங்க சைட்ல வந்து அதாவது நீங்க இதை ஒர்க் அவுட் பண்றதால அனலைஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதுல நீங்க ரெகுலர் சூஸ் பண்ணி எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க. நாங்க ஜஸ்ட் ஸ்டார் ரேட்டிங் பார்த்து எடுக்கும்போது பிகினரா அந்த ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி வரீங்களா? ஆமா. என்ன அதுதாங்க சொல்ல வரேன். இப்ப என்னன்னா, அவரோட எக்ஸாம்பிள் அந்த ஒரு போர்ட்போலியோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஆக்சுவலா நம்ம ஒரு ஸ்கீமோட ரிட்டர்ன் அவர் வச்சிருக்க ஸ்கீம்லயே வந்து 1-2 பாத்தீங்கன்னா 20% கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்கீம் ஒரு கம்மி பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனா ஓவராலா ஒரு போட்டு இருக்க அந்த ஒரு 18 ஸ்கீமுக்கான ரிட்டர்ன்ஸ்ன்றதுனா ஓவரால் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான ரிட்டர்ன்ஸ் அது பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டோட 2% கம்மியா இருக்குன்றேன் நான். ஓகே, பெஞ்ச் மார்க்கோட கம்மியா இருக்குன்றீங்க. அப்போ பெஞ்ச் மார்க்கை விட கம்மியா இருக்கும்போது அதுக்கு வந்து அவர் ஒரு பாசிவ் ஃபண்ட்லயே போயிட்டு இருக்கலாமே. கரெக்ட். ஆமா, ஃபண்ட் வர வேண்டாம்ன்ற நான். அப்போ அந்த 2% போறதுக்கு எங்களோட இப்ப நம்ம வந்து மேக்ஸிமம் எண்டே வச்சுப்போமே, அதிகபட்சமா 1% கொடுக்குறோம்னா கூட இப்போ ஒரு 18% கிடைக்கிறதுன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 18% அதே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரு 12% குடிக்கும் போது அப்ப 12% எவ்வளவு டிஃபரன்ஸ்? 6ங்களா? அந்த 6 நீங்க வந்து எனக்கு 1% பே பண்ணிட்டீங்க இல்லீங்களா, அப்ப கூட உங்களுக்கு 7% இல்லீங்களா? இதுதானே ஆல்பா. புரியுது. இது வந்து ஆக்சுவலி இன்னொருத்தங்க கிட்ட பேசும்போது இதே மாதிரி தான் சொன்னாங்க. எங்களுக்கு என்ன ரீசன்னா, இப்ப எங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் மாறினா கூட நாங்க வந்து உங்களை வந்து எடுக்க சொல்ல மாட்டோம். எங்களுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கணும். என்ன ரீசன்னா, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதுனால சொல்றேன் நான். ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இன்வெஸ்டிங்லயே. ஓகே. நிப்பானோட இஎல்எஸ்எஸ் கேட்டகரி இருக்குன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் நான். அவர் வந்து வேல்யூ ஸ்டைல் ஃபண்ட் மேனேஜர்னு வச்சுங்களேன். இன்னொரு அவர் வந்து growth ஸ்டைல்ல இன்வெஸ்டர்னு வச்சுக்கோமே. ஓகே. அப்ப என்ன ஆகும்னா, இப்போ அவர் வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது நிப்பான சூஸ் பண்ணும்போது அந்த டைம்ல வேல்யூ பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, நம்ம அதுல இருந்து கேட்டகரியில இஎல்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 3 years போயிடுச்சு. 4th year பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங்கா இருக்குது. இன்னொரு கேட்டகரி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஐசிஐசிஐ நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப வந்து நமக்கு ஐசிஐசிஐ போலாமா? ஆனா நாங்க வந்து அப்படி பார்க்க மாட்டோம். நாங்க என்ன பார்ப்போம்னா, இவர் வேல்யூ கேட்டகரி. இப்ப வேல்யூ கேட்டகரி வந்து இப்ப அதுக்கான டைம் கிடையாது. ஆனா இவர் கண்டினியூ பண்ணாவே போதும்ன்றது மட்டும் எங்களுக்கு தெரியும். அப்ப என்ன சொல்லுவோம்னா, நாங்க வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ மாதிரி கொடுப்போம். அப்ப வந்து இப்போ உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்க 5 ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 3 ஸ்கீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த 2 ஸ்கீம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு என்ன ரீசன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுவோம். சரிங்க. ஓகே. சோ இதனால நீங்க இத பத்தி இது பண்ண தேவையில்ல. இது என்னது வேல்யூ ஸ்டைல். இப்ப பிரசன்ட்லி வேல்யூ வந்து கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால வேல்யூ வந்து எப்பயுமே இமிடியேட்டா உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியாதுங்க. ஒரு போகும்போது அதோட ரிசல்ட் தெரியும். அந்த மாதிரி தான் நிறைய ஸ்கீம் பாத்தீங்கன்னா HDFC அண்டர் பெர்ஃபார்மிங் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு 2-3 years முன்னாடி. இப்ப HDFC தான் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா. அந்த மாதிரி சொல்றேன் நான். அதே மாதிரி பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஸ்டார்டிங்ல ஐடென்டிஃபை பண்ணும்போதும் அதே மாதிரி ஒரு நடுவுல வந்து கொஞ்சம் அந்த ஃபாரின் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க செபி. அப்போ சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைம்ல சொல்றேன் நான். இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இன்னொரு ஃபிளெக்ஸி கேப் கொண்டு வர தேவையில்ல, நீங்க இதுலயே கண்டினியூ பண்ணா போதும்
தேவைன்னா நம்ம இன்னொரு கேட்டகரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பிஜிஎம் இந்தியா ஃபிளெக்ஸி கேப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இதுக்கு 2 ஃபிளெக்ஸி கேப் கம்பேர் பண்ணும்போது ஒரு சிலது அண்டர் பெர்ஃபார்மிங் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக சொல்றேன் நான், வேற எந்த ரீசனும் கிடையாதுங்க. சரி சரிங்க. இப்போ ஓகே, இது வந்து நமக்கு இந்த ப்ரொஃபஷனால உங்களுக்கு என்ன இதுவும் கிடையாதுங்க. காஸ்ட் வைஸ் நீங்க 1% எக்ஸ்ட்ரா பே பண்றீங்க அவ்வளவுதான். ஆனா வந்து அந்த சான்ஸ்ல நீங்க அதை எடுத்து கொடுத்துருவன்றீங்க. சான்சஸ் ஆஃப் லூசிங் நாங்க வந்து உங்களை பிரிவென்ட் பண்ணிடுவோம்ன்ற நான். சரிங்க. நான் ஏன் கேக்குறேன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அந்த பல்கா போகும்போது இப்போ இது வந்து 1 lakh 1000s பேசும்போது கம்மியா இருக்கு. நீங்க ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு 20 lakhs ரிட்டர்ன் எடுக்கும்போது நீங்க 2% கால்குலேட் பண்ணீங்கன்னா லாக்ஸ்ல போயிடும். கரெக்ட் இல்லைங்க, அது அவங்க சொல்றது கரெக்ட். நான் எப்படி சொல்றேன்னா இது வந்து நீங்க தெரிஞ்ச கால்குலேஷனை போடுறீங்க இல்லைங்களா, நான் அதே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அவர் எக்ஸாம்பிள் அவர் சொன்ன இல்லைங்களா, இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டோட 2% கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 6% நீங்க 1% டிஃபரன்ஸ் பாக்குறீங்க. அதே லாங் டர்ம்ல 6%ல அவர் லூஸ் பண்ணாருன்னா எவ்வளவு போகுது பாத்துங்க. அதுவும் இருக்கு இல்லைங்களா. ஆமா, அதே டைமுக்கு நீங்க 6% கிடையாது. ஆனா நமக்கு எவ்வளவு லூஸ் பண்ண போறோம்னு நமக்கே தெரியாதுங்கன்ற ஒரு இது ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும். எப்படின்னா இப்ப வீடு கட்ட நீங்க பண்ணுவீங்க, நம்ம இண்டிவிஜுவலா நீங்களே சொல்லுங்களேன், நம்ம ஒரு பில்டரை வைக்காம ஒரு எந்த ஒரு இன்ஜினியர் வைக்காம நம்மளே எல்லாரையும் கூப்பிட்டு வேலை வாங்கினோம்னா நம்ம காசை சேவ் பண்ணலாம் இல்லைங்களா. ஆக்சுவலா தியரிட்டிக்கலா கரெக்டுங்களா. ஏன்னா நம்ம வந்து அந்த பில்டரோட காசை நம்ம சேவ் பண்ண போறோம். அந்த இன்ஜினியர் யாரோ சேலரி நம்ம சேவ் பண்ண போறோம் இல்லைங்களா. பிராக்டிகலா நடந்ததுங்களா. அதனால நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன். ஏன்னா எங்க அப்பா அப்படி பண்ணாரு. ஆக்சுவலா அட் எண்ட் பாக்கும்போது அதோட காசு அதிகமா தாங்க போச்சுன்றேன். பில்டர் கிட்டயாவது ஒழுங்கா சீட் பண்ணாம ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க. எங்களுக்கும் நடந்துச்சு. நாங்களே இப்பதான் வீடு கட்டணும். அப்ப இதே இஷ்யூ தான் ஆச்சு. நாங்க ரியல் டைம் இதே இஷ்யூ தான் எங்களுக்கு ஆச்சு. ஆக்சுவலி ஒரு இன்ஜினியரை பார்த்தோம். அவர் வந்து 5 years தான் எக்ஸ்பீரியன்ஸ். அதோட மேஸ்திரி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்காருன்னு அவர்கிட்ட கொடுத்தோம். எங்களுக்கு அந்த எண்டு பார்க்கும்போது பேசாம இவர்கிட்டே கொடுத்துருக்கலாமா எங்களுக்கு தோணுச்சு. அததாங்க சொல்றேன். இப்ப நீங்க வந்து என்கிட்ட இன்னோசன் பண்றவங்களும் இருக்காங்க. உண்மையா உங்க ஜாப்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு எங்களோட இப்ப நீங்க உங்களுக்கு எங்களுக்குன்ட்டு இதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எங்களுக்கு கொடுக்குற இதுக்கு நாங்க ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா, எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணணும். வேற யார்ட்டா மாத்திடுவீங்க. ஓகேங்களா. மாதிரி நீங்க ஒரு ஆல்பா எடுக்கணும். அப்போ நாங்க வந்து அதுக்காக ஒர்க் பண்ணோம். இப்ப நீங்க என்கிட்ட நீங்க டைரக்ட் போகாம ரெகுலர் வரீங்கன்னா அதை நாங்க வந்து பீட் பண்ணி உங்களுக்கு எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணணும். இப்ப ஏஎம்சிக்கே ஒரு காம்படிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஐசிஐசிஐல சராக் பாரிக்னா யாராவது கொஞ்சம் பெஸ்டா பண்ணணும். இப்ப புதுசா வராங்க, நிறைய ஏஎம்சிஸ் வராங்க. இப்ப சாம்சங் பாத்துருக்கீங்களா, புது கான்செப்ட்ல கொண்டு வராங்க. இப்ப என்ன ஆகுன்னா இன்வெஸ்டர்ஸ் இன்னும் கன்ஃபியூஷன் தான் வரும்ன்ற நான். வச்சுக்கிறாங்க ஒண்ணுமே கிடையாது. டைரக்டா இண்டெக்ஸ் பண்ணி போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது பெஸ்ட். அது சில பேர் நிறைய பேர் யூடியூப்ல சொல்லுவாங்க, நிறைய மீடியாலயும் சொல்லுவாங்க. ஆமா. ஆனா நம்ம என்னோட ஒப்பீனியன் என்னன்னா யூஎஸ் மார்க்கெட் அந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து ஆக்சுவலா நார்மலா ஆக்டிவ் ஃபண்ட் வந்து பீட் பண்ணி ஆல்பா கொடுக்க முடியல. அப்ப கொடுக்க முடியலன்னும் போது இப்ப எங்கனாலே கொடுக்க முடியலன்னு வச்சுங்களேன், நாங்க உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் தான் உங்களுக்கு கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். அப்ப நீங்க எங்ககிட்ட வரவே வேண்டாம்ன்றேன் நான். அந்த டிசிஷன் நீங்க எடுக்கலாம் ஈஸியா. சரிங்க. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் கான்செப்ட். இப்ப எங்களுக்கு எப்படின்னா எந்த ஒரு கேட்டகரியுமே இருந்தாலுமே மார்னிங் ஸ்டார்னு ஒரு வெப்சைட்ல போனீங்கன்னாவே தெரியும். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஆவரேஜ் பெர்ஃபார்மர், பாட்டம் பெர்ஃபார்மர் எல்லா கேட்டகரியுமே போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு லார்ஜ் மணி கண்ட்ரோல்லயே பாத்துருக்கேன். மணி கண்ட்ரோல்லயே நான் செக் பண்ணி பார்த்தேன், இருக்கு அந்த மாதிரியே இருக்கு இல்லீங்களா. நாங்க எங்களை உங்களுக்கு என்ன சொல்றோம்னா ட்ரை அவர் பெஸ்ட், ஆவரேஜ்ல இருந்து மேல பெஸ்ட் கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். டெஃபினெட்லி ஒரு வர்ஸ்ட் கொண்டு வர மாட்டோம். அப்ப நீங்க அந்த தான் உங்களுக்கு திரும்ப அந்த டிஃபரன்ஸ் சொல்றேன் நான். அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. நமக்கு வந்து அந்த டைம் இருக்கா, நம்மளால பாக்க முடியும். சரி இல்ல நம்ம வந்து ரேட்டிங் வச்சு போறோமா இல்ல வந்து, ஏன்னா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ரேஷியோஸ் எல்லாம் சொன்னோம்னா அது ரொம்ப உங்களுக்கு புரியாத இது மாதிரி ஆயிடும். இது எப்படி பாக்குறாங்க மத்ததெல்லாம் சொல்றேன். அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும்ன்ற நான்.